கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா வந்து டக்குன்னு அவங்கள வந்து ரியாவை வந்து கோவிலில் பார்த்துட்றாங்க. கோவிலில் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி அம்மா கிட்ட சொல்லிட்டு போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக நவுந்துடுறாங்க. நவுந்ததுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு பார்த்தா ரியா வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த ஏறுற சமயத்தில் ரியா வந்து எதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி வந்து ஏதோ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து விஷயத்தை கேதர் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோவை வந்து அண்ணா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கள், டக்குன்னு ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்னா, போயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரியாவோட ஆட்டோ போயிட்டுருக்கு, அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீபா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்திக்கு ஃபோனை போட்டுடுறாங்க. ஃபோனை போட்டு, சார் நான் அந்த பொண்ணு பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பொண்ணுங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு. என்ன சார், ஆனந்த் கூட வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம்ல அந்த ரியா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பொண்ணு பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சார், இந்த பக்கம் வந்து அந்த வவுச்சரில் வந்து ரியான்னு போட்டுருந்துச்சு, அதை பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே, சரி இப்போ என்ன அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னோன்னே, எந்த பக்கமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அந்த லொக்கேஷன் படி பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காரில் தான் வந்துட்டுருக்கேன், நான் அந்த வழியாக வந்து பிடிச்சிடுறேன், நீங்கள் பின்னாடியே எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஆட்டோ நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னோன்னே, சரி ஏதாவது லொக்கேஷன் மிஸ் ஆகிட போகுது, மிஸ் ஆச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஆனந்த் வந்து ஃபோனை போட்டு கேட்குறாங்க ரியா கிட்டே, அம்மா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் ரெடி ஆகிட்டேன், நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னோடனே, நமக்கு நாளைக்கு மேரேஜுன்னு சொன்னேன்ல, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நான் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னோன்னே, ஆமாம் என்ன வேலை போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நான் பார்க்காம இருக்கேன்னு நினச்சியா, நான் ஆல்ரெடி இங்கே ஒரு லோக்கலில் உள்ள ஒரு கோயிலில் கிட்ட வந்து பேசிட்டேன், நாளைக்கு வந்து நமக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வவுச்சர் கூட போட்டு முடிச்சிட்டேன்னா பார்த்துக்க, இப்போ நம்ம நேராக போய் வந்து ஒரு கடையில் துணி கடையில் போய் புதுசாக வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து நகை கடைக்கு போய் ஒரு தாலி ஒன்று மட்டும் வாங்கிட்டால் நம்ம வந்து நாளைக்கு காலையில் ஒரு 9 to 10 வந்து நல்ல நேரம் முகூர்த்தம் இருக்குது, அப்போ வந்து தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ பார்த்து பத்திரமா வந்துரு அப்படின்னு ஆனந்த் வந்து ஃபோனை போட்டு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு வச்சிடுறாங்க ரியா. இந்த பக்கம் ரியா வந்து ஸ்டைலாக வந்து ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு கேஷுவலாக இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மீனாட்சிக்கு வந்து பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வந்து, ஆண்டவா எனக்கு என்னமோ காலையிலேருந்தே மனசு வந்து சுத்தமாக சரியில்லை, நீ தான் வந்து என் வாழ்க்கை வந்து நல்லபடியாக காப்பாற்றணும், இன்றைக்கி வேறு அத்தை வந்து சுமங்கலி பூஜை வைக்கணும்லாம் வேறு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீ என் தாலியை வந்து நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. டக்குன்னு பார்த்தா அது வந்து விளக்கு வந்து லைட்டாக வந்து ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆனோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போடுறப்போ வந்து ஃபோனை வந்து வழக்கமாக எடுக்கிற இந்த வாட்டி எடுக்காமல் விட்டுட்டாப்புல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு இங்கே இந்த மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரியா வந்து கார்த்திகிட்ட மாட்டி வெளுன்னு வெளுத்து எடுக்கிற சீனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.